அப்படி இருந்த நாட்கள்ல எனக்கு இந்த உள்ளத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக தொடங்கினார். எப்படின்னா என் தாயார் எனக்காக நல்லா ஜபிக்கிற ஒரு தாயார். அவங்களோட அம்மா இந்த பெட்டுக்கு பக்கத்துல இருந்து அழுது எனக்காக ஜபிப்பாங்க. மற்ற சிஸ்டர்ஸ் அம்மாவோட சேர்ச்சிக்குவாங்க, நான் போக மாட்டேன், அப்பாவும் போக மாட்டேன் சேர்ச்சுக்கு. அப்ப அப்படி இருந்த காலகட்டத்துல அம்மா எனக்காக ஜபிச்சு கொண்டிருக்கேன், நான் படுத்துக்கொண்டு கதவுத்தை வாசி கொண்டிருக்கேன், இல்லாட்டி ஏதாவது செய்ய வாசி கொண்டிருக்கேன். இப்படிதான் இந்த வாழ்க்கை போய்கொண்டு ஒரு தேசத்துல திருப்பி ஒரு யுத்தம் யாழ்ப்பாணத்துல வந்த நாட்கள்ல இந்த புலிகளுக்கு ராணுவத்துக்கு கொண்டு பெரிய யுத்தம் இடப்பெயர் வந்த நாட்டில் இந்திய ராணுவம் வந்துட்டு. அப்போ நாங்கள் எல்லாம் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை. அப்போ எங்களை சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்களை ஒரு பிரமத கோயிலுக்குள்ள வர சொல்லி என்ன கோயிலில் தான் அடைக்கலம் போடுறோம். அப்போ நாங்கள் எங்களோட அம்மா ஆராதிக்கிற அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம். அம்மா சொல்லிதான் நாங்கள் தான் வர வேண்டிய அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்காங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம்னா. அப்போ எல்லாம் நானா பக்கத்தானே செல் அடிப்பட்டது, வீடு பக்கத்தில் கட்டடங்கள் எல்லாம் முட்டை இது. அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 70 பேர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட வீட்டுக்கு மேலான சன்னங்கள் எல்லாம் பறக்குது, எங்களோட வீட்டுக்குள்ள ஒரு சன்னம் கூட வரல. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த ஆள் சொல்ற கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமா. எனக்கு அதெல்லாம் பைபிளை நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் எல்லாம் அப்ப எனக்கு தெரியல. அப்போ நான் உள்ளத்துல நினைக்கிறேன், உண்மையா நீர் ஜீவனுள்ளவராக இருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் சாகக்கூடாது. அதை நான் இந்த கண்ணால பார்க்கணும். ஒரு சன்னம் மட்டும் வந்தவங்களோட சிவர் நாங்கள் இருந்த எங்கள் தலைக்கு மேலால அப்படி இந்த சிவரை குத்தி, ஆனால் அந்த சன்னம் உள்ளுக்கு வரையில, அது வெளியே திரும்பி போயிட்டு. அப்போ அண்டிருந்து நான் ஏசப்பா விட்டு கொண்டேன். ஏசப்பா உண்மையா ஜீவிக்கிறேன். அப்போ நான் இவருக்காக வாழணுண்டு. ஆனால் நான் வாழ்ந்த சூழ்நிலை ஏசப்பாக்காக வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. எப்படின்னா எந்த மனவனைய விடுதில்லை, நான் உலகத்துக்கு நான் அப்படி அடிமை. அவன் நான் என்ன செய்யணும், படத்தை உடலும் நகை நட்டு ஊழியர் அந்த சேர்த்துக்களை வந்த ஊழியர் செய்ய கடவுளுக்கு ஊழியர் செய்யறா. நான் இதெல்லாம் வெறுத்து தானே வரணும். சினிமா விடவே எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் ஜபிச்சேன், ஏசே நீ உண்மையான ஒரு கடவுள்டா, நீ மற்றொரு வாழ்க்கையை மாற்றுற ஒரு தேவன்டா, 2 வாழ்க்கையை மாற்று, நான் உமக்கு தேவன்டா, 2 வாழ்க்கையை மாற்று கொண்டு ஏசப்பாட கட்டு.